வணக்கம் நண்பர்களே. இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 24/6/2026 ஸ்ரீ பராபவ வருடம் ஆனி மாதம் 10ஆம் நாள் புதன்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரை, மாலை 6:30 முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் 12லிருந்து 1:30 மணி வரை, குளிகை 10:30லிருந்து 12 மணி வரை, யமகண்டம் 7:30லிருந்து 9 மணி வரை. இன்று பூரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 5:54 மிதுன லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் முழுமையான ஜோதிட பலன்கள் தெரிந்து கொள்ளணும். உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, எதிர்மறையான விஷயங்கள் நிறைய சந்திச்சுட்டு இருக்கீங்க, அதற்கான தீர்வெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு காணலாம். மேஷராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, மேஷராசிக்காரர்கள் பொதுவாகவே இந்த ராசியில் பிறந்தவங்க துணிச்சல் மிக்கவங்களா இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே நேருக்கு நேர் எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் கொண்டவர்களா மேஷராசிக்காரர்கள் இருப்பாங்க. தலைமை பண்பும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய ராசியா இந்த ராசி இருக்கும். எப்போதுமே தலை நிமிர்ந்து தன்னம்பிக்கையோடு எந்த ஒரு விஷயத்தையும் செய்து காட்டுவாங்க அப்படின்னு சொல்லலாம். மேஷராசிக்காரங்களை சாதாரணமாக நினைச்சிடவே முடியாது. இதே போல் இந்த 2026ஆம் ஆண்டு இந்த வருட பலனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி இருக்கக்கூடிய மாதத்தில் பல புதிய வாய்ப்புகளை கொண்டு வரக்கூடிய, கடந்த சில ஆண்டுகளில் ஏற்பட்ட தடைகள் எல்லாத்தையுமே படிப்படியாக குறிக்கக்கூடியவர்களாக இப்போ இருக்க போகுது. புதிய வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது வேலையாகட்டும் தொழிலாகட்டும், எந்த ஒரு விஷயம் அவர்களுக்கு தட்டி போச்சோ அதில் எல்லாம் இப்போது புதிய நல்ல வாய்ப்புகளை பெற போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். மேஷராசிக்காரர்கள் வேலை செய்யக்கூடியது அதாவது அவர்களுடைய தொழிலை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை செய்கிறவங்களுக்கு பதவி உயர்வு நிறைய நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்கும். அதாவது அந்த பதவி உயர்வு அடுத்த ஒரு வாய்ப்பை கொடுக்கும், நல்ல ஒரு பதவி உயர்வாக, அதனால் வாழ்க்கையில் ஒரு உயரத்துக்கு கொண்டு போகும் அப்படின்னு சொல்லலாம். நீண்ட நாளாக எதிர்பார்த்த இடமாற்றம் இந்த நேரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு முன்னேற்றம் காணக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம். மேஷராசிக்காரர்களுக்கு வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகளுக்கு புதிய முதலீடுகள் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும். கூட்டு தொழிலில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் தனித்து தொழில் செய்கிறது தான் இந்த நேரத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. கூட்டு தொழில் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் எச்சரிக்கையோடு கவனத்தோடு செய்கிறது நல்லது. பணவரவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணவரவு இந்த நேரத்தில் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். பழைய கடன்களை அடைக்கிறதுக்கான வாய்ப்பு இப்போ உங்களுக்கு கிடைக்கும். தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துறது இந்த நேரத்தில் நல்லது. இந்த செலவு நமக்கு வேணுமா வேண்டாமா அப்படின்னு நீங்களே எச்சரிக்கையாக யோசித்து செய்கிறது தான் நல்லது. அந்த செலவு தேவையில்லாத செலவாக இருக்கும்போது அது உங்களுக்கு மிகுந்த ஒரு கஷ்டத்தை கொடுக்கலாம் என்று சொல்லலாம். அடுத்ததாக குடும்பத்தை பற்றி பார்க்கும்போது, மேஷராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் கண்டிப்பாக மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும். உறவினர்களோடு இருந்து வந்த கருத்துக்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு குறையும். அதாவது கருத்து வேறுபாடுகள் குறையும். சுமூகமாக போகக்கூடிய காலகட்டமாக அமையும். திருமணம் ஆகாதவங்களுக்கு இப்போ ஒரு நல்ல வரன் அமையத்துக்கான வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாளாக நீங்கள் வரன் பார்த்துட்ருக்கீங்க, எதுவும் அமையலை அப்படின்னா இந்த நேரம் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் பொதுவாக நன்றாக இருக்கும். ஆனால் தூக்கமின்மை, மன அழுத்தம் இவையெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. கல்வியை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் என்ன மதிப்பு எடுத்துகிட்டு இருந்தீங்களோ அதை விட இப்போது மதிப்பெண் உங்களுக்கு அதிகமாக எடுக்கிறதுக்கான ஒரு நேரம்னு சொல்லலாம். போட்டித் தேர்வுகளில் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிக்கான வாய்ப்பு அதிகம். வெளிநாட்டு யோகம் அப்படின்னு பார்த்தா, வெளிநாட்டில் வேலை அல்லது படிப்பு தொடர்பான முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். வீடு கட்டக்கூடிய யோகம், நிலம் வாங்குவது, வீடு கட்டுறது அல்லது வீடு புதுப்பிப்பது போன்ற முயற்சிகள் சாதகமாக இருக்கும்.
சுபகாரியங்கள், திருமணம், கிரகப்பிரவேசம் போன்றவை சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு அதிகம். வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு இந்த நேரத்தில் சிறந்த ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேஷராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பழனி முருகன். கோவிலுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா பழனிக்கு போயிட்டு வாங்க, ரொம்ப நல்லதாக இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. நீங்கள் மேஷராசிக்காரர்கள் அப்படின்னா இந்த பலன்லாம் உங்களுக்கு எப்படி அமைந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அடுத்ததாக ரிஷபம். ரிஷபராசிக்காரர்கள் பொறுமை மிக்கவர்களாக இருப்பாங்க. வாழ்க்கையில் நிலைத்தன்மை விரும்புபவர்களாக இருப்பாங்க. குடும்ப பாசம் அதிகமாக இருக்கும். குடும்ப பாசத்தால் வாழ்க்கையில் நிறைய வெற்றியை காண்பாங்க ரிஷபராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம். இதுபோல் இனி வரக்கூடிய ஆண்டில், அதாவது இந்த ஆண்டினுடைய மீதி காலம் உங்களுக்கு உறுதியான முன்னேற்றத்தை வழங்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுபோல் தொழில் எப்படி அமையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேலை செய்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். மேலதிகாரிகளுடைய பாராட்டு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் நல்ல ஒரு வருமானம் அதிகரிக்கக்கூடியதாகவும், உணவு, ஆடை, கட்டுமானம் சார்ந்த துறைகளில் நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். பண வரவு, சேமிப்பு அதிகரிக்கும். முதலீடுகளில் ரொம்ப கவனமாக இருந்தால் நல்லதொரு பலன் கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சி ஏற்படும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உணவு பழக்க வழக்கத்தில் ரொம்ப கவனம் வேணும். உடல் எடை அதிகரிப்பதை நீங்கள் தவிர்க்கணும். கல்வியை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் தொடர்ந்து முயற்சி செய்தால் சிறந்த மதிப்பெண்கள் பெறுவாங்க. வெளிநாட்டு யோகம் அப்படின்னு பார்க்கும்போது வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் சில தடை தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகம். வீடு கட்டுவதற்கான யோகம், சொத்து வாங்கும் வாய்ப்பு இருக்குது. வீடு தொடர்பான முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். சுபகாரியங்கள் குடும்பத்தில் திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம் தொடர்பான நல்ல செய்திகள் கிடைக்கலாம். வழிபட வேண்டிய தெய்வம், இப்போ நீங்கள் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்துட்டு வர்றது நல்ல ஒரு பலன் கொடுக்கும். நீங்கள் போக வேண்டிய கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில். இப்போ நீங்கள் போக வேண்டிய கோவில்களில் முக்கியமானதை சொல்லலாம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அடுத்ததாக மிதுன ராசிக்காரர்கள் புத்திசாலித்தனமும் பேச்சு திறமையும் கொண்டவர்களாக இருப்பாங்க. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் அதிகரிக்கக்கூடியதாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கும். இந்த 2026ஆம் ஆண்டு மீதி காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், புதிய அனுபவங்களையும் வளர்ச்சியும் தரக்கூடியதாகவும் சமூக வட்டாரம் விரிவடையக்கூடியதாகவும் இருக்கும். தொழிலை பொறுத்த வரைக்கும் ஐடி, மீடியா, கல்வி, விற்பனை துறைகள் இதில் இருக்கிறவங்களுக்கு சிறந்த முன்னேற்றம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் வியாபாரங்களில் நல்லதொரு லாபம் கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பாங்க. பண வரவு, வருமானம் அதிகரிக்கக்கூடியதாகவும் கூடுதல் வருமான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு புரிதல் உருவாகும். சகோதரர்களுடைய ஆதரவு கிடைக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நரம்பு மற்றும் மன அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகளில் நீங்கள் அதிகமான கவனம் செலுத்துறது உங்களுக்கு நல்லது. கல்வியை பொறுத்த வரைக்கும் கல்வி மற்றும் போட்டித் தேர்வுகளில் நல்ல ஒரு வெற்றிக்கான வாய்ப்பு இந்த நேரத்தில் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். வெளிநாட்டு யோகம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டில் படிப்பு அல்லது வேலை வாய்ப்பு, இதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். இந்த படிப்பு, வேலை வாய்ப்பு இது ரெண்டையுமே நீங்கள் ரொம்ப நல்லா பயன்படுத்திக்கிற முறையில் தான் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மாற்றம் அதிகரிக்கும். எந்த வாய்ப்பாக இருந்தாலும் சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க. வீடு கட்டக்கூடிய யோகம், வீடு வாங்குறது தொடர்பான திட்டங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சுபகாரியங்களில் இழுபறியாகவே இருக்குது. சுபகாரியங்களில் எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடக்கும். வழிபட வேண்டிய தெய்வம், நீங்கள் விநாயகரை வழிபாடு செய்யுங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். நீங்கள் போக வேண்டிய கோவில் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவில். அதே போல் உங்களுக்கு கற்பக விநாயகர் கோவிலுக்கு போகிறது இப்போ நல்லதொரு பலனை கொடுக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் 5ஆம் எண் ரொம்ப அதிர்ஷ்டமானது. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். இப்படி இந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் பலன்கள் சொல்லப்படுது. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் இந்த 3 ராசியில் என்ன ராசி, 12 ராசியில் என்ன ராசி அப்படின்னு சொல்லிடுங்க.
அடுத்ததாக கடகம். கடகராசிக்காரர்கள் அன்பும் பாசமும் நிறைந்தவர்களாக இருப்பாங்க. குடும்பத்தை மிகவும் முக்கியமாக கருதக்கூடியவர்களாக இருப்பாங்க. மற்றவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய திறன் இந்த கடகராசிக்காரர்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். எளிதில் யாரையும் நம்பக்கூடிய குணம் இருந்தாலும் கூட வாழ்க்கை அனுபவங்கள் இவர்களை புத்திசாலியாக மாற்றும் அப்படின்னு சொல்லலாம். 2026ஆம் ஆண்டு கடகராசிக்காரர்களுக்கு பல முக்கியமான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீண்ட காலமாக எதிர்பார்த்திருந்த சில நல்ல செய்திகள் கூட இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கையில் நிலைத்தன்மை உருவாகக்கூடியதாக இந்த ராசிக்காரர்களுக்கு இனி அமையப்போகுது. தொழிலை பொறுத்த வரைக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அலுவலகத்தில் உங்களுடைய திறமைகள் கண்டிப்பாக பாராட்டப்படும். அரசு வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு சாதகமான காலம் இது அப்படின்னு சொல்லலாம். தனியார் நிறுவனங்களில் பணிபுரியறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் வழங்கப்படலாம். அந்த பொறுப்புகளை திறமையாக நிறைவேற்றினால் எதிர்கால முன்னேற்றம் கண்டிப்பாக உறுதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். குறிப்பாக உணவகம், கல்வி, மருத்துவம், ரியல் எஸ்டேட் இது தொடர்பான தொழில்களில் நல்ல ஒரு லாபம் அதிகரிக்கும். பண வரவு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருப்திகரமாக இருக்கும். சேமிப்பு அதிகரிக்கும். நீண்ட கால முதலீடுகள் உங்களுக்கு நல்லதொரு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும். உறவினர்களோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும். குழந்தைகளுடைய முன்னேற்றம் மன நிறைவை கொடுக்கும். அதே போல் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் திருமணம் மற்றும் காதல் இதை பொறுத்த வரைக்கும் திருமணமாகாதவங்களுக்கு நல்லதொரு வரன் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. காதல் உறவுகளில் இருந்த குழப்பங்கள்லாம் நீங்கி உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல்நிலை பொதுவாக நன்றாகவே இருக்கும். இருந்தாலும் வயிறு மற்றும் செரிமானம் தொடர்பான விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கல்வியை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு சிறந்த காலமாக அமையும். உயர்கல்வி மற்றும் வெளிநாடு கல்வி முயற்சி உங்களுக்கு வெற்றியவே கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். வெளிநாட்டு யோகம், வெளிநாடு செல்லக்கூடிய விரும்புகிறவங்க நல்ல வாய்ப்புகள் உருவாகலாம். விசா தொடர்பான தடைகள் உங்களுக்கு விலகும். வீடு கட்டக்கூடிய யோகம், வீடு வாங்குதல், கட்டுதல் அல்லது நிலம் வாங்குதல் போன்ற முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். சுபகாரியங்கள், திருமணம், சீமந்தம், கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்வுகள் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அம்பாளுடைய வழிபாடு மற்றும் சிவபெருமானுடைய வழிபாடு இந்த நேரத்தில் நீங்கள் செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நிறைய நல்ல பலன்கள் உங்களுக்கு உண்டு. நீங்கள் இப்போ போக வேண்டிய கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன். மதுரை மீனாட்சி கோவிலுக்கு போயிட்டு வாங்க, நிச்சயமாக உங்களுக்கு நல்லதொரு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளி மற்றும் வெள்ளை. இந்த நிறங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமானதாக இருக்கும். அடுத்ததாக சிம்மராசி. சிம்மராசிக்காரர்கள் அப்படின்னு பார்க்கும்போது தலைமை பண்பு கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம். சிம்மராசிக்காரங்க தன்னம்பிக்கை மற்றும் கம்பீரம், நேர்மை ஆகியவை இவர்களுடைய அடையாளமாகவே இருக்கும். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் தன்னுடைய மதிப்பை காப்பாற்ற விரும்பக்கூடியவர்களாக இந்த சிம்மராசிக்காரங்க இருப்பாங்க அப்படிங்கிறது சந்தேகமே இல்லை. அதே போல் 2026ஆம் ஆண்டு சிம்மராசிக்காரர்களுக்கு சாதனைகள் நிறைந்த ஆண்டாக அமையலாம். கடந்த காலத்தில் ஏற்பட்ட தடைகள் குறைந்தது, புதிய தடைகள் குறைந்து புதிய வாய்ப்புகள் உருவாகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுக்கு பணியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலை இடத்துல உயர்ந்த பொறுப்புகள், இந்த பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். முக்கியமாக நிர்வாக பொறுப்புகளில் இருக்கிறவங்களுக்கு புதியதொரு முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படும். புதிய வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் புதிய கிளைகள் தொடங்கக்கூடிய எண்ணம் நிறைவேறும். புதிய முதலீடுகள் நல்லதொரு லாபத்தை கொடுக்கும். பண வரவு பொறுத்த வரைக்கும் வருமானம் அதிகரிக்கும். சொத்து சேர்க்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக கிடைக்கலாம். பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு குறைந்தே காணப்படும். குடும்பத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடியதாகவும் பெற்றோருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். உறவினர்களுடைய ஆதரவு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம்.
திருமணம் மற்றும் காதலை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமண வாழ்க்கையில் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த பிரச்சனைகள்லாம் இப்போது குறையறதுக்கான காலகட்டமாக இனி வரக்கூடிய காலகட்டம் இருக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு கூட இப்போது நல்லதொரு பொருத்தம் அமையறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இதயம், இரத்த அழுத்தம் போன்ற விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உடற்பயிற்சி செய்கிறது நல்லது. கல்வி, உயர்கல்வி, இந்த கல்வியில் உயர்கல்வி மற்றும் போட்டித் தேர்வுகளில் வெற்றிக்கான வாய்ப்பு இந்த நேரம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். வெளிநாட்டு யோகம் நிறுவனங்களில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இவையெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக அமையும். தொழில் காரணமாக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உண்டு அப்படின்னே சொல்லலாம். வீடு கட்டக்கூடிய யோகம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய வீடு வாங்கக்கூடிய யோகம் அதிகமாகவே காணப்படும். சொத்து விவகாரங்களில் சாதகமான முடிவுகள் அதிகமாக கிடைக்கலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான விழாக்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் உண்டு. திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம் தொடர்பான நல்ல செய்திகள் இப்போ உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய பகவான் மற்றும் நரசிம்மர். இந்த தெய்வங்களுடைய வழிபாடு இந்த நேரத்தில் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக அமையலாம். நீங்கள் செல்ல வேண்டிய கோவில்கள் நாமக்கல் நரசிம்மர் கோவில். இந்த கோவிலுக்கு இந்த நேரம் போயிட்டு வாங்க, நிச்சயமாக நல்லது நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் தங்க நிறம் மற்றும் ஆரஞ்சு. அடுத்ததாக கன்னிராசிக்காரர்களுக்கு மிகவும் ஒழுக்கமானவர்கள் கன்னிராசிக்காரர்கள் அப்படின்னே சொல்லலாம். எந்த ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் கூட சரி, திட்டமிட்டு செயல்படுறவங்களாக தான் இருப்பாங்க. எந்த ஒரு வேலையுமே முழுமையாக செய்து முடிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவர்களாக கன்னிராசிக்காரங்க இருப்பாங்க. இந்த 2016ஆம் ஆண்டில் கன்னிராசிக்காரர்களுக்கு வளர்ச்சியும் நிலைத்தன்மையும் தரக்கூடிய வருடம் அப்படின்னே சொல்லலாம். பல ஆண்டுகளாக இருந்த குழப்பங்கள் தீர்வதற்கான ஒரு காலகட்டம். தொழிலை பொறுத்த வரைக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். புதிய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஐடி, கணக்கியல், கல்வி, மருத்துவம் போன்ற துறைகளில் இருக்கிறவங்களுக்கு சிறந்த முன்னேற்றம் காணப்படக்கூடியதாக அமையும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சிறு தொழில்கள் நல்ல ஒரு வளர்ச்சியை பெறக்கூடியதாக இருக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் கண்டிப்பாக கிடைப்பாங்க. பணவரவை பொறுத்த வரைக்கும் வருமானம் அதிகரிக்கும். சேமிக்கக்கூடிய பழக்கம் நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கொடுக்கும். தேவையற்ற செலவுகளை தவிர்க்க வேண்டியது ரொம்ப நல்லது. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் அமைதி நிலவும். உறவினர்களோடு நல்ல ஒரு உறவு உருவாகும். திருமணம் மற்றும் காதல் இதை பொறுத்த வரைக்கும் திருமணமாகாதவங்களுக்கு நல்ல ஒரு வரன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. திருமண வாழ்க்கையில் ஒற்றுமை அதிகரிக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நரம்பு மற்றும் செரிமானம் சம்பந்தமான பிரச்சனைகளில் அதிகமான கவனம் செலுத்துறது நல்லது. சீரான உணவு மற்றும் உடற்பயிற்சி உங்களுக்கு அவசியம். கல்வியை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு மிக சிறந்த காலமாக அமையும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். வெளிநாட்டு கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகள் இப்போ உங்களுக்கு கிடைக்கும். வீடு கட்டுறதுக்கான யோகம், வீடு வாங்கிறதுக்கான யோகம், இவை எல்லாமே உங்களுக்கு இது தொடர்பான முயற்சிகள் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும். சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் திருமணம், குழந்தை பாக்கியம் போன்ற நல்ல நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். நீங்கள் இந்த நேரத்தில் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர் மற்றும் பெருமாளை வழிபாடு செய்கிறது நல்லது. நீங்கள் செல்ல வேண்டிய கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் சுவாமி திருக்கோவிலை நீங்கள் போய் வழிபாடு செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. இதுபோல் அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்கள் சமநிலையை விரும்புவாங்க. எதையுமே ஆராய்ந்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு குணம் கொண்டவர்களாக துலாம் ராசிக்காரங்க இருப்பாங்க. அழகு, கலை, இசை, சமூக உணர்வு ஆகியவற்றில் அதிக ஈடுபாடு இருக்கும். பிறரோடு இனிமையாக பழகக்கூடிய தன்மை இவர்களுடைய பலம் அப்படின்னே சொல்லலாம்.
துலாம் ராசிக்காரர்களுக்கு 2026 இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு புதிய தொடக்கங்களையும் நல்ல மாற்றங்களையும் வழங்கும் ஆண்டா அமையும். வாழ்க்கையில் பல விஷயங்களில் சமநிலை உருவாகக்கூடிய காலகட்டமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் இருக்கும். தொழிலை பொறுத்த வரைக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அலுவலகத்தில் உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு அதிகமாக இருக்கும். பதவி உயர்வு அல்லது விரும்பிய பொறுப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். சட்டம், கலை, வடிவமைப்பு, ஊடகம், மனிதவள மேலாண்மை போன்ற துறைகளில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் கிடைத்து வருமானம் அதிகரிக்கும். பண வரவு, பணநிலை கண்டிப்பாக மேம்படும். முதலீடுகளில் நல்ல லாபம் கிடைக்கும். சேமிப்பு அதிகரிக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். கணவன் மனைவி உறவில் புரிதல் அதிகரிக்கும். உறவினர்களுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். திருமணம் மற்றும் காதலை பொறுத்த வரைக்கும் திருமணமாகாதவங்களுக்கு நல்ல வரன் அமையலாம். காதல் உறவுகளில் இருந்த பிரச்சனை தீரும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல்நிலை பொதுவாக நன்றாக இருக்கும். ஆனால் மன அழுத்தத்தை குறைக்க தியானம் மற்றும் உடற்பயிற்சி உங்களுக்கு உதவும். கல்வியை பொறுத்த வரைக்கும் கல்வியில் சிறந்த முன்னேற்றம் காணப்படும். வெளிநாடு கல்வி தொடர்பான முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். வெளிநாட்டு யோகம், வெளிநாட்டு வேலை மற்றும் குடியேற்றம் தொடர்பான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக உருவாகும் அப்படின்னு சொல்லலாம். வீடு கட்டுறதுக்கான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொத்து வாங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். வீடு கட்டக்கூடிய கனவு நிறைவேற வாய்ப்பு அதிகம். சுபகாரியங்களில் இப்போ உங்களுக்கு எப்படி பலன் அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணம், நிச்சயதார்த்தம், கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் உங்களுக்கு நடைபெறலாம். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி மற்றும் வெங்கடேச பெருமாள். இந்த தெய்வத்தை இந்த நேரம் வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்லது உண்டு. நீங்கள் செல்ல வேண்டிய கோவில் திருப்பதி வெங்கடேச பெருமாள் கோவில். இந்த கோவிலுக்கு இப்போ போனீங்கன்னா ரொம்ப நல்ல பலன். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் இளஞ்சிவப்பு மற்றும் வெள்ளை. அடுத்ததாக விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விருச்சிக ராசிக்காரர்கள் ஆழ்ந்த சிந்தனை உடையவர்களாகவும் ரகசியங்களை காக்கக்கூடிய திறன் அதிகரிக்கும் அப்படின்னும், எந்த விஷயத்திலுமே முழு அர்ப்பணிப்போடு செயல்படுவாங்க எனவும் உறுதியான மனநிலை இவர்களுடைய மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொல்லலாம். 2026 ஆண்டு வாழ்க்கையில் உங்களுக்கு முக்கியமான திருப்பங்களை கொண்டு வரும் ஆண்டாக அமையலாம். கடந்த காலத்தில் ஏற்பட்ட சிரமங்களை கடந்து முன்னேறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு உழைப்புக்கு அங்கீகாரம் அதிகமாக கிடைக்கலாம். புதிய பொறுப்புகள் வழங்கப்படுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக உண்டு. நிர்வாக மற்றும் ஆராய்ச்சி துறைகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம். மேலும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். குறிப்பாக தொழில்நுட்பம், மருத்துவம், கட்டுமானம் போன்ற துறைகளில் இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு வளர்ச்சி அதிகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இதுபோல் பண வரவு, பணநிலை கண்டிப்பாக மேம்படும். எதிர்பாராத வருமான வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் உண்டு. பழைய கடன்கள் குறையலாம். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். சில பழைய மனக்கசப்புகள் தீரும். பெற்றோருடைய உடல்நிலையில் நல்ல கவனம் செலுத்துறது நல்லது. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலைத்தன்மை ஏற்படக்கூடியதாகவும், காதல் உறவுகள் திருமணமாக மாறக்கூடிய வாய்ப்பு உள்ளது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக ஆரோக்கியம், உடல்நிலையில் நல்லதொரு முன்னேற்றம் காணப்படும். ஆனால் அதிக வேலை பளுவால் சோர்வு ஏற்படக்கூடியதாக இருக்கலாம். கல்வியை பொறுத்த வரைக்கும் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாணவர்கள் கவனத்தோடு படித்தால் சிறந்த வெற்றி பெறுவாங்க. ஆராய்ச்சி மற்றும் உயர்கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். வெளிநாட்டு யோகம், வெளிநாட்டில் வேலை மற்றும் நிரந்தர குடியேற வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். வீடு கட்டக்கூடிய யோகம் உங்களுக்கு அதிகரிக்கும். நிலம் வாங்குவது அல்லது புதிய வீடு கட்டுவது தொடர்பான நல்ல வாய்ப்புகள் உருவாகும். சுபகாரியங்கள் குடும்பத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான விழாக்கள் நடைபெறலாம். குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புண்டு.
நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் மற்றும் துர்க்கை அம்மன். இவர்களை வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக நல்லதொரு பலன் கிடைக்கும். நீங்கள் செல்ல வேண்டிய கோவில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு போகும்போது நல்ல பலன். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 9. அதிர்ஷ்டமான நிறம் கருஞ்சிவப்பு. அடுத்ததாக தனுசு ராசி. தனுசு ராசிக்காரர்களுக்கு குணாதிசயம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராசிக்காரர் சுதந்திரத்தை விரும்பியவர்களாகவும் அறிவு, ஆன்மீகம், பயணம் ஆகியவற்றில் அதிக ஆர்வம் கொண்டவர்களாகவும் இருப்பாங்க. நேர்மையாக பேசக்கூடிய குணம் இவர்களுக்கு பெரும் தனி சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு வளர்ச்சி மற்றும் சாதனைகள் நிறைந்த ஆண்டாக இருக்கும். புதிய வாய்ப்புகள் தொடர்ந்து கிடைக்கும். தொழிலை பொறுத்த வரைக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் அதிகரிக்கும். மேலதிகாரிகளுடைய பாராட்டு கிடைக்கும். வெளிநாட்டு நிறுவனங்களில் கண்டிப்பாக வேலை உருவாகலாம். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. ஏற்றுமதி, இறக்குமதி மற்றும் கல்வி சார்ந்த தொழில்களில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதே போல் தனுசு ராசிக்காரர்களுக்கு பணவரவு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நேரத்தில் வருமானம் அதிகரிக்கும். சேமிப்பு மற்றும் முதலீடுகளில் நல்லதொரு பலன் கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். குழந்தைகள் மூலமாக பெருமை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. உறவினர்களோடு நல்லுறவு கண்டிப்பாக இருக்கும். திருமணத்தை பொறுத்த வரைக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல வரன் அமையலாம். திருமண வாழ்க்கையில் புரிதல் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல்நிலை நன்றாக இருக்கும். உடற்பயிற்சி மற்றும் சீரான உணவு முறையை பின்பற்றுவது நல்லது. கல்வியை பொறுத்த வரைக்கும் உயர்கல்வி, போட்டித் தேர்வுகள் மற்றும் வெளிநாட்டு கல்வி முயற்சிகளில் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். வெளிநாட்டு யோகம். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு மிகவும் சாதகமாக இருக்கும். வேலை, படிப்பு அல்லது வியாபார காரணங்களால் பயணம் ஏற்படலாம். வீடு கட்டக்கூடிய யோகம். வீடு வாங்குவது அல்லது சொத்து சேர்த்தல் தொடர்பான நல்ல முன்னேற்றம் காணப்படும். சுபகாரியங்கள். திருமணம், குழந்தை பாக்கியம், கிரகப்பிரவேசம் போன்ற சுபகாரியங்கள் நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு அதிகம். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு ரொம்ப நல்லது. தட்சிணாமூர்த்தி அல்லது மற்றும் குரு பகவானை வழிபாடு செய்யலாம். நீங்கள் செல்ல வேண்டிய கோவில் ஆலங்குடி ஆபத் சகாயேஸ்வரர் கோவில். இந்த கோவிலுக்கு போகும்போது சிறப்பு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 3. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அடுத்ததாக மகர ராசி. மகர ராசிக்காரர்கள் கடினமான உழைப்பாளிகளாக இருப்பாங்க. பொறுப்புணர்வு அதிகம் கொண்டவர்களாகவும் வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேறக்கூடியவர்களாகவும் உங்களுடைய எண்ணம் எப்போதுமே சிறப்பானதாகவே இருக்கும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் மன உறுதியை இழக்காமல் செயல்படுவது நல்லது. 2026ஆம் ஆண்டு மகர ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம் மற்றும் நிலைத்தன்மையை அளிக்கக்கூடிய வருடமாக இருக்கும். கடந்த கால உழைப்புக்கான பலன் இந்த ஆண்டு கிடைக்கிறதுக்கான பலன் கிடைக்கும். தொழிலை பொறுத்த வரைக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் புதிய பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. நிர்வாகம், கட்டுமானம், நிதி மற்றும் அரசு துறைகளில் இருக்கிறவங்களுக்கு நல்லது ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். புதிய வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் மெதுவான ஆனால் உறுதியான வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கும். நீண்ட கால திட்டங்கள் உங்களுக்கு நல்லது ஒரு லாபத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுபோல் அடுத்ததாக பணவரவு வருமானம் அதிகரிக்கக்கூடியதாகவும் சேமிப்பு பழக்கம் நல்லது ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். நிலம் மற்றும் சொத்து முதலீடுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் அமைதி அதிகரிக்கும். பெற்றோருடைய ஆதரவு கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்களோட நல்ல புரிதல் உருவாகக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக திருமணம் மற்றும் காதல். திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி கண்டிப்பாக அதிகரிக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எலும்பு மற்றும் மூட்டு தொடர்பான விஷயங்களில் அதிகமான கவனம் வேண்டும்.
உடற்பயிற்சி மற்றும் நடைப்பயிற்சி நல்லதொரு பலனை கொடுக்கும். கல்வியை பொறுத்த வரைக்கும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். தொழில்நுட்பம் மற்றும் தொழில்முறை கல்வியில் சிறந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். இந்த ராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு யோகம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளிநாட்டில் வேலை மற்றும் நிரந்தர குடியேற்றம் தொடர்பான வாய்ப்புகள் உருவாகலாம். வீடு கட்டக்கூடிய யோகம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீடு கட்டுவது, நிலம் வாங்குவது அல்லது சொத்து சேர்ப்பது போன்ற முயற்சிகள்லாம் வெற்றி கிடைக்கும். சுபகாரியங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குடும்பத்தில் திருமணம், கிரகப்பிரவேசம் மற்றும் பிற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே சிறப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சனீஸ்வர பகவான் மற்றும் ஆஞ்சநேயர் இவர்களுடைய வழிபாட்டை இந்த நேரத்தில் நீங்கள் மேற்கொண்டு வாங்க. இந்த வழிபாடு கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடாக இருக்கும். நீங்கள் அனுமனை வழிபாடு செய்துட்டு வாங்க, நிச்சயம் நல்ல பலன் இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் திருநள்ளாறு சனீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். அடுத்ததாக அதிர்ஷ்டமான எண் 8. அதிர்ஷ்டமான நிறம் கருநீல நிறம் மகர ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அடுத்ததாக கும்பராசி. கும்பராசிக்காரர்களுக்கு குடும்ப ராசியினர் புதுமையான சிந்தனையை கொண்டவங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த கும்பராசியை குடும்பத்தில் நல்ல ஒரு ஈடுபாடு இருக்கிறவங்களா, நல்ல ஒரு பொறுப்பு உள்ளவர்களா கும்பராசிக்காரர்கள் இருப்பாங்க. சமூக அக்கறை இவர்களுக்கு அதிகரிக்கும். பிறருக்கு உதவ வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இவர்கள்கிட்ட இயல்பாகவே இருக்கும். 2026ஆம் ஆண்டு எப்படி இவர்களுக்கு அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் சாதனைகளும் நிறைந்த ஆண்டாக வாழ்க்கையில் இப்போ உங்களுக்கு நடந்துட்டு இருக்கலாம். பல துறைகள்லையும் மாற்றம் ஏற்படுவதற்கான ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் நீங்கள் நிறைய மாற்றத்தை எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அதே போல் நீங்கள் இப்போது 2026 கடந்த காலகட்டமும் அப்படி தான் அமைஞ்சிருக்கும். தொழிலை பொறுத்த வரைக்கும் வேலை இடத்துல இருக்கக்கூடிய திறமைகள் கண்டிப்பாக வெளிப்படும். புதிய பதவிகள் அல்லது பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். தகவல் தொழில்நுட்பம், அறிவியல், ஆராய்ச்சி துறைகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய வியாபார முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். ஆன்லைன் தொழில்நுட்பம் சார்ந்த தொழில்களில் நல்லதொரு வளர்ச்சி காணப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த கும்பராசிக்காரர்களுக்கு பண வரவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருமானம் அதிகரிக்கும். எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும். முதலீடுகளில் நல்ல லாபம் கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடியதாகவும், நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடைய ஆதரவு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கும். திருமணத்தை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். காதல் உறவுகள் வலுப்படக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல்நிலையில் நல்லதொரு மாற்றம் இருக்கும். இவ்வளவு நாளாக நீங்கள் நோயால் கஷ்டப்பட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா, இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். மனம் அமைதியாக நீங்கள் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லதை கொடுக்கும். கல்வியை பொறுத்த வரைக்கும் உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி துறைகளில் சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கக்கூடியதாக கும்பராசிக்காரர்களுக்கு கல்வியில் அமையும். வெளிநாடு போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, வெளிநாட்டு யோகம், வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். வேலை மற்றும் கல்வி இரண்டிற்கும் நல்ல ஒரு காலமாக இருக்கும். வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் அமையுமா? வீடு கட்டுறதுக்கான யோகம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீடு வாங்குதல் மற்றும் நிலம் முதலீடு இதுக்கான ஒரு சாதகமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க, ஆனால் அது உங்களால் நடத்த முடியல அப்படின்னா, இந்த நேரம் வீடு வாங்கிறதுக்கு சாதகம். சுபகாரியம், குடும்பத்தில் நல்ல செய்திகள் அதிகரிக்கிறதுக்கான காலகட்டமாக இருக்கும். திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான ஒரு காலகட்டம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயருடைய வழிபாடு செய்கிறது இந்த நேரத்தில் ரொம்ப நல்லது.
அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானுடைய வழிபாடை மேற்கொள்ளுங்க, கண்டிப்பாக நல்லதே நடக்கும். ஆஞ்சநேயருடைய வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போய் இப்போ வழிபாடு செய்யுங்க, அது ரொம்ப நல்லது. உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அடுத்ததாக மீனராசி. மீனராசிக்காரர்கள் கருணை மனம் கொண்டவர்களாக இருப்பாங்க. ஆன்மீக சிந்தனை அதிகமாக இருக்கும். கலை, இசை மற்றும் இலக்கியத்தில் அதிகமான ஆர்வம் கொண்டவர்களாக இந்த மீனராசிக்காரர்கள் இருப்பாங்க. 2026ஆம் ஆண்டு இவர்களுக்கு எப்படி அமையப்போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனராசிக்காரர்களுக்கு மன நிறைவு மற்றும் ஆன்மீக முன்னேற்றத்தை தரக்கூடிய வருடமாக இந்த வருடம் அமையும். வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றங்களை காணக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். தொழிலை பொறுத்த வரைக்கும் வேலை நீங்கள் எந்த இடத்துல செய்கிறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு நல்லதொரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. படைப்பாற்றல் தேவைப்படக்கூடிய துறைகளில் இருக்கிறவங்களுக்கு பெரிய வாய்ப்புகள் உருவாகக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வாய்ப்புகளை தேடி போக வேண்டாம், உங்களை தேடி அந்த வாய்ப்புகள் வரும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக வியாபாரத்தில் நல்லதொரு லாபம் கிடைக்கும். குறிப்பாக கலை, கல்வி, மருத்துவம் மற்றும் சேவைத்துறைகளில் முன்னேற்றம் அதிகமாக ஏற்படும். இந்த துறையில் இருக்கிறவங்க நல்ல ஒரு மாற்றத்தை வாழ்க்கையில் இப்போது கண்டுபிடிப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த நேரத்தில் பண வரவு இவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பணநிலை இப்போ மேம்பட்டு தான் இருக்கும். நீங்கள் சென்ற ஆண்டோடு ஒப்பிடும்போது இந்த ஆண்டு பணநிலை அதிகமானதாக இருக்கும். பொருளாதாரத்தில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. பழைய நிதி பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். சேமிப்புகள் அதிகரிக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவக்கூடியதாக இருக்கும். குழந்தைகள் மூலமாக பெருமை கண்டிப்பாக வந்து சேரும். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் திருமண வாழ்க்கையில் அன்பும் புரிதலும் அதிகரிக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்லதொரு வரன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல்நிலை ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். போதிய ஓய்வு மற்றும் சீரான உணவு அவசியம். ஆரோக்கியத்தை நீங்கள் பாதுகாக்கணும் அப்படின்னா சரியான நேரத்தில் உணவு எடுத்துக்கிறதும் சரியான நேரத்தில் அதிகமான ஓய்வு எடுத்துக்கிறதும் ரொம்பவே முக்கியம். கல்வியை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வியில் சிறந்த முன்னேற்றம் காணப்படும். கலை மற்றும் அறிவியல் துறைகளில் சாதனை படைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. வெளிநாட்டு யோகம், வெளிநாட்டு கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். வீடு கட்டக்கூடிய யோகம். இந்த வீடு வாங்கணும் அல்லது கட்டக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக இப்போ வெற்றியை கொடுக்கும். சொத்து சேர்க்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது அப்படின்னு சொல்லலாம். சுபகாரியங்கள், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் குடும்ப விழாக்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு சிறப்பாக நடக்கும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் குருவாயூரப்பன், பெருமாள் மற்றும் தட்சிணாமூர்த்தி. நீங்கள் செல்ல வேண்டிய கோவில் குருவாயூர் ஸ்ரீ கிருஷ்ணர் கோவிலுக்கு போகிறது நல்லது. உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் நீலம் பச்சை. என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் 12 ராசிக்காரர்களுக்கும் பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.